ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த நான்காவது வார்த்தை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45, 46, 47. மத்தேயு எழுதிய சுவிசேஷம், மார்க் எழுதிய சுவிசேஷம், இரண்டு சுவிசேஷங்களிலும் முதல்ல மத்தேயுல வந்து ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லுது. இந்த ஏலி என்ற வார்த்தை ஏலியிலும் அது அராமிய மொழியில் வந்து அது வந்து எழுதியிருக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதினார். அதே போல் மார்க் வந்து எபிரேய மொழியில் ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று அது வந்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நான்காவது வார்த்தை தான் இந்த 7 வார்த்தைகளிலும் அது அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது அவர் மொழிந்த அந்த வார்த்தையை அப்படியே அவர்கள் மத்தேயும் மார்க்கவும் அவங்க 2வது அப்படியே மொழிபெயர்த்து அதே மொழியில் வந்து அதை வந்து மொழியாக்கம் செய்திருக்காங்க. மற்ற 6 வார்த்தைகளை வந்து அவரவர் மொழிகளில் வந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தை மாத்திரம் அது அப்படியே அவர் ஏலி ஏலி இல்லாம தேவனே தேவனே ஏலினை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. தாவீது ராஜா அந்த 22வது சங்கீதத்தில் என் தேவனே ஏலினை கைவிட்டீர் என்று அது சொல்லியிருக்காரு. இங்கே 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் எழுதப்பட்டிருக்க நேரம் வந்து பகல் 12 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை என்று குறிப்பிடுகிறது. அதாவது அது எருசலேம் அந்த எருசலேமில் அங்கே நான் இந்த வெளியிலுமாக சொல்லப்பட்டிருக்கிறேன். நான் கூட அந்த இஸ்ரேல் தேசத்தில் கடந்து சென்று எருசலேம் பட்டணத்திற்கு வெளிப்புறமாக இந்த கொல்கதா மலை இருக்கிறது. அந்த மலையில் வந்து சிலுவை அங்குதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாங்களோ அந்த இடம் வந்து அந்த கொல்கதா என்றது ஒரு தூரத்திலிருந்து பார்க்கறதுக்கு ஒரு மண்டையோடு மாதிரி காட்சி அளிக்கிறதுனால அதுக்கு வந்து கொல்கதா என்று அந்த பெயரிட்டாங்க என்று அது வந்து வாக்கியத்துக்கு நம்ம கேட்க பார்க்கணும். அந்த கிருபைகளுக்கு கொடுத்தமைக்காக சோதனை உலகம் முழுவதையும் மூடிக்கொண்ட இந்த அந்த காலத்துக்கு காரணம் என்னன்னாக்கா ஏசாயா 53:10 சொல்லியிருக்கிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகள் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து தேவ ஆட்டுக்குட்டியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அதுக்கு நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் வந்து அந்த பாவ இருள் இந்த